think about standard mathematics for a moment. Geometry நம்ம என்ன கற்றுக்குறோம்? How to find the area of a perfect rectangle. And algebraல how to find the value of x. ஒரு விஷயம் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பட் ரியல் வேர்ல்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக். It doesn't move in straight lines or perfect circles. It keeps on changing. லைக் இப்போ பிளானட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது சன்னோட ஆர்பிட்டில் ஸ்பீடப் ஆகும், ஸ்லோ டவுன் ஆகும். அதே மாதிரி ஒரு ராக்கெட் எடுத்தோன்னா கூட அதோட ஆக்ஸலரேஷன் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இல்லை ஒரு பேண்டமிக் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா கூட எவ்ரிடே அதோட ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் மேத்தமேட்டிக்ஸில் வந்து டைனமிக்காக ஒரு விஷயம் டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை ட்ராக் பண்ணும்போது அது கம்ப்ளீட்லி பேரலைஸ் ஆகுது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டூ ஆஃப் த கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி தே ஆர் இன்வென்டட் அ நியூ கம்ப்ளீட் லாங்குவேஜ். ஸோ அதுதான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யா, today we are going to see the fierce dramatic origin of differential calculus, and I'm going to show you the simple visual secret of how it actually works. Let's go back to late 1600s. So இங்கிலாண்டில் சார் ஐசக் நியூட்டன் வந்து பிளானட்டரி மோஷன் அது வந்து ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அவரால் எக்ஸாக்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ண முடியல. ஃபாலோயிங் ஆப்ஜெக்டோடைய எக்ஸாக்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் வந்து அவரால் கால்குலேட் பண்ண முடியல யூஸிங் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ ஹீ இன்வென்டட் அ மெத்தட் அண்ட் ஹீ கால்ட் இட் அஸ் த சயின்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஷன்ஸ். மீன்வைல் அக்ராஸ் த ஓஷன் ஜெர்மனியில் a philosopher and a mathematician Leibniz இருக்கார். Yeah, we all know, right? We have Leibniz rule in maths as well. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இந்த நியூட்டனோட கான்செப்ட் எதுவுமே தெரியாது அண்ட் அவரும் சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமை ஜாமெட்ரிக்கலாக ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அதை டீல் பண்ணுறதுக்கு he invented exact same mathematical system and he called it as calculus. Calculus அப்படின்றது பேசிக்காக ஒரு லாட்டின் வேர்ட் which means small pebble. கவுண்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்மால் பீப்புள், அதுதான் வந்து அதோட மீனிங். ஸோ லெபினிஸ் வந்து அவரோட ஒர்க்கை ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு அண்ட் அவர் வந்து நமக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இன்டெக்ரலோட சிம்பிள் அண்ட் டிஃப்ரென்ஷியலோட நோட்டேஷன் டிஎக்ஸ் பை டிஒய் அது எல்லாத்தையுமே அவர் நமக்கு கொடுக்குறாரு. Now let's work out the formulas and all. How do we calculate the speed of something at one exact frozen split second? நான் வந்து எனக்கு ஒரு காரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது 3 ஹார்ஸில். அதோட ஆவரேஜ் ஸ்பீட் நான் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஜெனரலி ஸ்பீட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம், அது யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட், அது ஒரு சீக்கண்ட் லைனாக இருக்கும் நமக்கு. ஸோ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு போட்டுருவோம். பட் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஸ்பீட் ஆஃப் த கார் அட் ப்ரிசைஸ்லி 2 hours 14 minutes and 5 seconds? இதை நீங்கள் ஸ்டாண்டர்டான அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரிசைஸாக ஒரு ஃப்ரோசன் செகண்ட் எடுத்தோன்னா அப்போ நமக்கு சேஞ்ச் இன் டைம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அண்ட் ஆஸ் வி ஆல் நோ இன் மேக்ஸ் வி கேன் நெவர் எவர் டிவைட் பை 0, கரெக்டாக? ஏன்னா நம்மளால் 0வில் டிவைட் பண்ண முடியாது, விச் இஸ் அன்டிஃபைன்ட் ஃபார்மட். ஸோ ஹியர் வேர் த மேத் பிரேக்ஸ். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு கால்குலஸ் உள்ளே வருது. ஸோ லெபினிஸ் அண்ட் நியூட்டன் என்ன ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா, if we can't make the time gap 0, let's make it infinitely close to 0. நம்மளால் டைம் கேப்பை 0 ஆக்க முடியலன்னா நம்ம அதை இன்ஃபினைட்லி க்ளோஸ் டு 0வாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் கர்வில் 2 points வச்சுட்டு அதை நான் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தேன்னா டுகெதர் அது என்ன ஆகிடும், ஒரு பாயிண்டில் இட் வில் ப்ராக்டிக்கலி merge into a single point which changes secant லைனை டான்ஜென்ட் லைனாக நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ டான்ஜென்ட்ன்றது அந்த கர்வை எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் டச் பண்ணுறது. ஸோ if we zoom in the curve so closely, curve என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டைனி மைக்ரோஸ்கோபிக் சேஞ்ச் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் லெபினிஸ் என்ன நேம் பண்ணுறாருன்னா டிஎக்ஸ் அண்ட் டிஒய் அப்படின்னு. டிஎக்ஸ்ன்றது டைனி சேஞ்ச் இன் எக்ஸ் அண்ட் டிஒய்ன்றது டைனி சேஞ்ச் இன் ஒய். ஸோ அதுதான் நமக்கு ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட், அதுதான் டெரிவேட்டிவ் டிஎக்ஸ் பை டிஒய் ஆர் டிஒய் பை டிஎக்ஸ். Calculusன்றது is just a simple art of zooming in on a curve until it becomes a straight line. ஸோ இந்த வேலை நம்ம கால்குலஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஐடென்டிட்டிஸு, ரூல்ஸு, ப்ராடக்ட் ரூல், செயின் ரூல் இதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது. இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு டூல்ஸ், நம்ம ஒரு ஸ்லோப் டான்ஜென்ட் லைனோட ஸ்லோப்பு கால்குலேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ், அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு எல்லாமே ஈஸியாகிடும். இதை பேஸாக வச்சு தான் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ராக்கெட்டை ப்ளாட் பண்ணி ட்ராஜெக்டரி மோஷனை கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஏஐ அல்காரிதம் ட்ரெயின் பண்ணுறதாகட்டும், ஆர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த கான்செப்டை வச்சு தான். பட்
த ப்ராப்ளம் ஆஃப் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா அவங்க வந்து இந்த ஹிஸ்ட்ரி, பியூட்டி ஆஃப் த கால்குலஸ் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு 20-25 செட் ஆஃப் ஃபார்முலா வச்சுட்டு இது படிச்சணும், இதை நான் மெமரைஸ் பண்ணிட்டேன்னா ப்ராப்ளம் போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரோட் லேர்னிங் அப்ரோச். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு மேக்ஸ் மேலேயே ஒரு ஃபியர் வந்துடுது. பட் அட் மேட்ரிக்ஸ் we believe you can't master an equation until you can see it visually. ஸோ இதுக்காகவே நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் டிசைன் பண்ணியிருக்கோம் பேசிக்லேருந்து சொல்லித்தரதுக்கு. நாங்கள் அசியூம் பண்ணிப்போம் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் 0, உங்களுக்கு எந்த ப்ரையர் நாலேஜுமே இல்லை அப்படின்ட்டு தான் நாங்கள் அசியூம் பண்ணி பேஸ்லேருந்து அந்த கான்செப்டை உங்களுக்கு நாங்கள் அகெயின் ரீடீச் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணால் தான் போட முடியும் அப்படின்ற கான்செப்ட் இங்கே கிடையவே கிடையாது. we teach you how the formula actually originated and came from. So to maintain our signature L810 standard for individual monitoring and personal attention, seat availability for live batches strictly capped. ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு நாமினலான ஒரு கமிட்மெண்ட் ஃபீ இருக்குது, விச் இஸ் 399 ஃபார் கிளாஸ் 10 and 499 ஃபார் கிளாஸ் 12. அண்ட் ஆல்சோ இது வந்து கம்ப்ளீட்லி சீம்லெஸ் ஆக்கிறதுக்கு 100% ஆஃப் த ஃபீ வந்து உங்களுக்கு என்டையராக கிரெடிட் பேக் ஆகிடும் நீங்கள் வந்து எங்களோட ரெகுலர் பேட்சஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஆல்ரெடி இந்த ஒர்க் ஷாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டாப் மெமரைசிங் யுவர் ஃபார்முலாஸ் அண்ட் லேர்ன் டு திங்க் லைக் இன்னோவேட்டர்ஸ். தேங்க்யூ.